அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வசனங்கள் 42 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தம் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாயாம் திருச்சபை புனித அகுஸ்தினாருடைய பண்டிகையை கொண்டாடுகிறது. எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது. எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் புனித அகுஸ்தினாரை நமக்கு உதாரணமாக பலமுள்ள புனிதராக அவர் தந்திருக்கிறார். நேற்றுக்கு நாம் புனித மோனிகம்மாளுடைய பண்டிகையை கொண்டாடினோம். தன் கணவருக்காக 16 ஆண்டுகள் முதற்கொண்டு 30 ஆண்டளவும் அவள் ஜெபித்து அவளுடைய மடியில் ஒரு புனிதராக அவர் மரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அது மோனிகம்மாளுடைய ஜபம், உபவாசம், தவம், பொறுமை, அன்பு இவற்றினாலே சாத்தியம் ஆனது. அதன் பிற்பாடு அவருடைய வயிற்றில் உதித்த அகஸ்டின் தந்தையை போலவே அவர் பாவத்திலே வாழ்ந்து வந்தார். பாவத்தை தேடி ஓடினார். ஊர் ஊராக சுற்றி தன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக காரியங்களை செய்தார். தாயினுடைய வார்த்தை அவர் இருதயத்தை பாதிக்கவில்லை. தாயினுடைய அறிவுரை அவருடைய இருதயத்தை எந்த விதத்திலும் மாற்றவில்லை. ஆனால் அவருடைய ஜெபம், அவருடைய உபவாசம், அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு அகுஸ்தினார் என்கிற ஒரு சாதாரண ஒரு வாலிபனை இன்றைக்கு திருச்சபை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆயரும் மறைவல்லனுமான புனித அகுஸ்தினார் என்று பெயர் வைத்திருக்கிறது. ஆயராக மாறினார், குருவாக மாறினார், மறைவல்லுனராக மாறினார். ஏன்?
பாவத்தில் உழல்கிற எல்லோருக்கும் நாம் பாவத்திலிருந்து வெளிவர முடியும் என்று நமக்கு உதவி செய்கிற புனிதராக, சாட்சி புனிதராக இன்றைக்கு கடவுள் அவரை நம் முன் வைக்கிறார். எல்லா புனிதர்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எல்லா பாவிகளுக்கும் எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது. எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எந்த புனிதராகட்டுமே அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே அவர்கள் பலவீனம் உள்ளவர்களாக, பிசாசோடு போராடினவர்களாக, பாவத்திலே உழன்று கொண்டிருந்தவர்களாக, அல்லது தள்ளப்பட்டவர்களாக, காயப்பட்டவர்களாக, கடவுளை விட்டு தூரம் இருந்தவர்களாக சொல்லப்படுகிறது. அதே மனிதர்கள் தான், அதே மக்கள் தான் கடவுளுடைய கிருபையினாலே, இயேசுனுடைய அன்பினாலே, இயேசுனுடைய இரத்தத்தின் வல்லமையினாலே புனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், மாறினார்கள், மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது உண்மை என்றால், எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருப்பதும் உண்மை. அந்த எதிர்காலத்தை, நம்பிக்கையை கிறிஸ்து நமக்கு வழங்குகிறார். கண்டிப்பாக நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிப்போம், கண்டிப்பாக நாம் பிசாசை வெற்றி கொள்வோம். கடவுள் தருகிற வல்லமையினாலே, அவர் தருகிற அவருடைய படைக்கலன்களாலே பிசாசை நாம் வெற்றி வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம், புனிதனாவோம், புனிதர்களாக மாறுவோம். அதுதான் இன்றைக்கு புனித அகுஸ்தினார் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் கடந்த காலத்தில் கடவுள் எப்படி உதவி செய்தார் என்பதை மறந்து விடாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் அருகிலே உங்களை சுற்றி வாழ்கிற குற்றமுள்ள மனிதர்களை கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை விட்டு விலகி ஓடிவிடாதீர்கள். பொறுமையோடு கடவுள் உங்களை நேசித்து மாற்றியது போல உங்களுடைய அன்பினாலும் ஜெபத்தினாலும் அவர்களை மாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதே போல இப்பொழுது நான் பாவியாக இருக்கிறேனே என்று உள்ளம் ஒடிந்து போய் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்து காணப்படுகிறவர்கள், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், பாவத்தினுடைய முத்திய ஸ்டேஜுக்கு போயிருக்கிறவர்கள், பயப்படாதிருங்கள். உங்களுக்காகவே இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார். நமக்காகவே அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தியிருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான ரத்தம், விலை மதிப்பில்லாத ரத்தம் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை தூய்மையாக்க வல்லது. அவருடைய ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் மீட்க வல்லது. அவருடைய ரத்தம் நம்முடைய எல்லா குற்றங்களையும் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை வெண்மையாக்க, வெள்ளையாக்க, தூய்மையாக்க வல்லது. செந்நிறமாய் நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் இளம் பஞ்சை போல், பனியை போல் உங்கள் குற்றத்தை ஆண்டவரால் மாற்ற முடியும். அவரால் இது கூடும். அதை செய்வதற்காகவே நமக்காக அவர் பலியானார். அனைத்தையும் செய்து முடித்தேன் என்று யோவான் 19:30 இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே புனித அகுஸ்தினாருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் புனிதமுள்ள வாழ்க்கைக்கு கடந்து வந்ததை கொண்டாடுகிற திருச்சபை இன்றைக்கு பலவீனத்தில், பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் கண்டிப்பாக வெகு சீக்கிரத்தில் நாம் புனிதர்களாக மாறுவோம். மரணத்திற்கு முன்பாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமத்தை ரட்சித்துக் கொள்வார். நமக்கென்று சந்தர்ப்பங்களை உருவாக்கி, சூழ்நிலைகளை உருவாக்கி நம்மை மீட்டெடுப்பார். எப்படி பாவத்தில் நாம் விழுவதற்கு சிலர் காரணமாக இருந்தார்களோ, அப்படி நாம் பாவத்திலிருந்து வெளியேறுவதற்கு சிலரை ஆண்டவர் பயன்படுத்தி நமக்கு உதவி செய்வார். எப்படி சூழ்நிலைகள் நம்மை பாவத்தில் விழச் செய்தனவோ, அப்படியே சில சூழ்நிலைகளை கடவுள் உருவாக்கி பாவத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வல்லமையை தருவார். ஹல்லேலூயா. எந்த பாவத்தினால் நீங்கள் கடவுளை விட்டு விலகி ஓடினீர்களோ, அதே பாவத்திற்கு எதிரான தேவனுடைய கிருபை பெருகி உங்கள் ஆத்துமத்தை தூய்மை செய்யும், பரிசுத்தப்படுத்தும். ஆகவே இந்த நாளில் பரிசுத்தத்தினுடைய திருவிழா, நம்பிக்கையினுடைய திருவிழா, பாவிகள் மனம் திரும்புவதற்கான கடவுளுடைய கிருபை இறங்கி வருகிற திருவிழா.
குறைந்தது 38 வருடம் புனித மோனிகம்மாள் தன் மகன் அகுஸ்தினிற்காக செபித்தார். இன்றைக்கோ அவர் புனிதராக, குருவாக, ஆயராக, மறைநூல் வல்லுநராக வாழ்க்கையினுடைய நுணுக்கங்களை, கடவுளோடு இணைந்திருக்க வேண்டிய அந்த நுணுக்கங்களை யாரும் அறிந்திராத விதத்தில் அவர் கடவுளோடு தொடர்பு கொண்டு அவர் அறிந்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாணய ஓமையை பற்றி சொல்வார். ஒரு கன்னி பெண்ணிடம் 10 நாணயங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று மாயமாகிவிட்டது, கீழே விழுந்து விட்டது. அப்பொழுது அந்த பெண் என்ன செய்தால், தேடி பார்க்கிறார். 9 நாணயங்கள் இருக்கிறது அல்லவா, ஒன்று போனால் போகட்டுமே என்று விட்டுவிடாமல் தேடி பார்க்கிறார். அவளால் முடியாத பொழுது தன் தோழிகள் எல்லாம் அழைத்து அவள் வீட்டை கூட்டி பெருக்கி கடைசியில் அந்த நாணயத்தை கண்டுபிடித்த உடனே பெருத்த மகிழ்ச்சியோடு அந்த தோழிகளோடு விருந்து உண்டால் என்று வேதம் சொல்கிறது. கடவுளுக்கு நாம் ஒவ்வொருவரும் விலை மதிப்பில்லாதவர்கள். நம் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் உச்சரித்து சிலுவையிலே ஜெபித்தார். நம்மை நினைந்து நினைந்து தன் மீது பட்ட ஒவ்வொரு அடிகளையும் சகித்துக் கொண்டார். அவருடைய காயங்கள் எல்லாம் நாம் பரலோகத்திற்கு ஏறி செல்கிற படிக்கட்டுகளாக அவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, புனிதம் அடைவது மிக கடினம் என்று பிசாசு நம்மை நம்ப வைத்து விட்டார். நாம் பலவீனத்தினால் தொடர்ந்து செய்கிற சில குற்றங்களினால் பாவி என்று முத்திரை குத்தி நம்மை கீழவே இருக்கும்படி செய்து விட்டார். கோழிக்கும் கழுகுக்கும் வித்தியாசம் என்ன? கோழி தன் வாழ்நாளெல்லாம் பூமியை கீழே பார்க்கிறது. கழுகு தலை நிமிர்த்து ஆகாயத்தை பார்க்கிறது. நாம் கழுகுகளாய் ஆண்டவருடைய மகிமையில் இருக்க வேண்டியவர்கள் கோழிகளாக நாம் பூமியை பார்த்து கொண்டு பூமியை சார்ந்தவர்களாக மண்ணுக்குரியவற்றை விருப்பப்பட்டு மண்ணுக்குரியவற்றை பெறுவதற்காக போராடி மண்ணுக்குரிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம் வாழ்க்கையை இழந்து ஆத்துமத்தியம் இழந்து கொண்டு இருக்கிறோம். கடவுளோ பரலோகத்தை பார், வானத்தை பார், என்னை பார், உனக்காக நான் ஏற்படுத்தி இருக்கிற மகிமையுள்ள வாழ்க்கையை பார், அந்த நிலை வாழ்வை பார், குறைவில்லாத மகிழ்ச்சி உள்ள என்னோடு வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நீ வந்து சேரும்படி உன் பாவங்களை ஒப்புக்கொள், உன் பாவங்களை அறிக்கையிடு, உன் பாவங்களை ஏற்றுக்கொள், நான் மன்னிக்க சித்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்த பாவமாக இருக்கட்டும். கடந்த வாரம் ஒரு சகோதரர் போன் செய்து அவர் சொன்னார், ஃபாதர், நான் 2.5 வருஷமா நன்மை வாங்குறது இல்லை, ஆனா எதனால நான் நன்மை வாங்குறது இல்லை? அந்த நன்மை பரிசுத்தமானது, கோயிலுக்கு போவேன் ஆனா அந்த நன்மையை வாங்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ நன்மை வாங்காதது பெரிய பாவம். ஆனா எனக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிற பெரிய பாவத்தோடு நான் எப்படி நன்மை வாங்குவது? இது அவனுடைய சந்தேகம். அடுத்தது அவனுடைய சந்தேகம், எனக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் பாவம் செய்கிறவர்கள், அவங்க எப்படி போய் நன்மை வாங்குறாங்க தைரியமா? அப்படி என்கிற ஒரு கேள்வி. அன்புக்குரியவர்களே, தகுதி இல்லாமல் இருந்தும் நான் தகுதி உள்ளவன் என்று தங்களை காட்டிக்கொள்வது ஒரு ரகம். தகுதி இருந்தும் நான் தகுதி இல்லாதவன் என்று தன்னை தாழ்த்திக் கொள்வது இன்னொரு ரகம். தேவாலயத்திற்குள் ஒரு பரிசேயன் போய் ஜெபித்தானாம். என்ன சொல்லி ஜெபித்தான்? ஆண்டவரே, அந்த வெளியே நிற்கிறானே அவனை போல நான் அல்ல, நான் ஓய்வு நாளை அனுசரிக்கிறேன், தசம பாகத்தை கொடுக்கிறேன், என் விளை நிலத்தில் முதற் பலனை உமக்கு காணிக்கையாக்குகிறேன், நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் என்று சொன்னான். வாசலில் நின்று கொண்டிருந்த அந்த பாவி என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரர் வெளியே நின்று கொண்டு மார்பில் அரைந்து தேவாலயத்தை நிமிர்ந்து கூட பார்ப்பதற்கு அச்சமுற்று, என்னை நினைவு கூர்ந்தருளும்,
நான் பாவி என்று தன்னை தாழ்த்தி கொண்டு போனாராம். ஆயக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், இவர்கள் இருவரில் யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? பரிசேயனுடைய ஜெபம் அல்ல, ஆயக்காரனுடைய ஜெபம். பிரியமுள்ளவர்களே, தேவாலயத்திற்குள் வருகிறவர்களே, தேவாலயத்திற்குள் வர விருப்பப்படாமல் இருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களை நோக்குகிறார். உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் போராடுகிற போராட்டத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் சிந்தனையில் நீங்கள் பலவீனமாக இருப்பதைக் கண்டு அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். சூழ்நிலைகள் உங்களை அப்படி மாற்றிவிட்டதை குறித்து அவர் வேதனைப்படுகிறார். நல்ல சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தால், நல்ல தாய் தகப்பனிடத்தில் வைக்கப்பட்டிருந்தால், நல்ல சகோதரர்கள் உறவினர்கள் நடுவில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தால், நல்ல கல்லூரியில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தால், நல்ல நண்பர்களிடத்தில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தால், இந்த பாவத்தில் விழுந்திருக்க மாட்டீர்கள், இந்த பாவத்திற்கு அறிமுகமாய் இருக்க மாட்டீர்கள், இந்த பாவத்திற்கு அடிமையாய் இருக்க மாட்டீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே கடவுள் மன்னிக்கிறார். கடவுள் எக்ஸ்கியூஸ் பண்றார், மன்னிக்கிறார். நீ திரும்பவும் பாவம் செய்யாதபடி பார்த்துக்கொள் என்கிறார். சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆலயத்தில் அவருடைய பிரசனத்தினுடைய கொண்டு வந்து சேர்க்கிறார். குருக்கள் வழியாக உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ரெமடி, உன் பாவங்களுக்கு மன்னிப்பாக கழுவாயாக குருக்கள் சொல்லுகிற அந்த ஜெபத்தை, பரிகாரத்தை செய்ய வைக்கிறார். நம்மை புனிதப்படுத்துகிறார். ஒரு நாள் பாவத்தின் மேல் வெற்றி கொள்வதற்குரிய அபிஷேகத்தின் வல்லமையும் நமக்கு கொடுக்கிறார். அகுஸ்தினாருக்கு கொடுத்தது போல, அவரை புனிதராய் மாற்றியது போல நம்மையும் ஆண்டவர் மாற்ற விருப்பமாயிருக்கிறார். அந்த விருப்பத்தை செய்து முடிக்கக்கூடிய வல்லமையாக அவருடைய சரீரத்தையே, அவருடைய ரத்தத்தையே நம்மளுக்கு ஆன்ம உணவாக கொடுக்கிறார். அந்த ரத்தம், அந்த சரீரம் நம்மை, இந்த உடலை அடக்கி ஆளுகிற வல்லமையும், இந்த உடலை புனிதமாய் வைத்திருக்க வேண்டிய ஆற்றலையும், பாவ சிந்தனைகள் சோதனைகள் வரும்பொழுது அது ஜெயிக்கக்கூடிய வல்லமையும், பிசாசின் தந்திரங்களை அறிந்து விடுதலை பெறக்கூடிய வல்லமையும் அந்த இயேசுவின் சரீரமும் இரத்தமும் அவருடைய ஆவியும் நமக்கு வழங்குகின்றது. ஹல்லேலூயா. ஆகவே புனிதர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு சொல்லுகிற செய்தி, கடந்த காலத்தில் நாங்களும் பலவீனமாய் இருந்தோம், இப்பொழுது நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள், வருங்காலத்தில் எங்களைப் போல புனிதர்களாய் இருப்பீர்கள் என்று வானகத்தில் இருக்கிற புனிதர்கள் நமக்காக செபிக்கிறார்கள். இன்றைக்கும் நேற்றைக்கும் ஒவ்வொரு நாளும் திருச்சபை ஒரு புனிதரை கொடுத்து நமக்கு சிந்திக்க அழைப்பது எதற்காக? இந்த பூமியில பாவிகளாய் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் புனிதர்களாய் மாற்றப்பட்டு இன்றைக்கு ஏசப்பாவோடு பரலோகத்தில் மகிமையில் வீற்றிருப்பது போல, இன்றைக்கு பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரலோகத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். பரலோகத்தின் மகிமையிலே அவர்கள் பங்கெடுப்பார்கள். அந்த மகிமையில் பங்கெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக நான் புனிதனாவேன். ஆமென். கண்டிப்பாக என் ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சிப்பார். ஆமென். கண்டிப்பாக என் குற்றங்கள் எல்லாம் கழுவப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் மகதலேன் மரியாளை பைபிள் உதாரணமாக காட்டுகிறது. சக்கேயுவை பைபிள் உதாரணமாக காட்டுகிறது. ராயப்பரை பைபிள் உதாரணமாக காட்டுகிறது. இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் பைபிளில் இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை குன்றாதிருங்கள், மனம் தளர்ந்து போகாதிருங்கள், கடவுளை விட்டு விலகி ஓட நினைக்காதீர்கள். கடவுள் என் மேல் கோபமாய் இருப்பார் என்று பிசாசு சொல்லுகிற வார்த்தையை கண்டு நீங்கள் ஓடிவிடாதீர்கள். அவர் இதயத்தை நோக்கி வாருங்கள். இயேசுவின் இதயம் மிக தாட்சியும் மனத்தாழ்மையும் இரக்கமும் உள்ள அந்த இதயம், மன்னிக்க ஏங்குகிற இதயம். 2 கைகளை விரித்து இயேசு அழைக்கிறார், ஓடி வாருங்கள். இன்றைக்கு அவர் பலிபீடத்தை நோக்கி ஓடி வாருங்கள். அவர் பலிபீடத்தில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, ஆகவே இன்றைக்கு புனித அகுஸ்தினாருடைய திருவிழாவில் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி, புனிதர்களுக்கு என்று ஒரு கடந்த காலம் இருந்தது போல பாவிகளுக்கு என்று ஒரு எதிர்காலம் இருக்கும். ஆமென்.
இருக்கிறது. இதை எரேமியா 29:11 நாம் வாசித்தால் அங்கு சொல்லப்படுகிறது, இதோ உனக்கென்று நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை அழிவுக்குரியவல்ல, வளமான எதிர்காலத்திற்குரிய திட்டங்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. போதைக்கு அடிமையானால் என்ன, உலகத்தின் அத்தனை பாவங்களையும் செய்திருந்தால் என்ன, கொலை குற்றமே செய்திருந்தால் என்ன, திருடினால் என்ன, பொய் சொன்னால் என்ன, இது அத்தனையும் நம் உடலில் ஒட்டிக்கொண்ட ஒட்டுண்ணிகள். இவை அனைத்தும் நம் உடலில் ஒட்டிக்கொண்ட ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகள் என்றால் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள், மிருகங்களில் ஒட்டுண்ணிகள் காணப்படும், செடி கொடிகளில் ஒட்டுண்ணிகள் காணப்படும், இப்பொழுது மனிதர்களிலும் ஒட்டுண்ணிகள் காணப்படுகின்றன என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சீத்தா மரம் இருக்கும் அல்லது ஒரு வேப்ப மரம் இருக்கும், அதில் வேறு கிளைகளில் வேறு ஒரு மரம் வளர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு செடி வளர்ந்திருக்கும், அந்த செடியில் பூஞ்சான்கள் இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு சீத்தா மரம் இருக்கும், அதில் வேறொரு கொடி படர்ந்திருக்கும், பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் பூஞ்சை. ஒரு விதம், இன்னொன்று ஒட்டுண்ணிகள் என்று சொல்வார்கள். ஒட்டிக் கொள்கிற உண்ணிகள். நாயினுடைய உடம்பில் அதுக்கு பேர் உண்ணி. ஒண்ணுதான் இருக்கும், ஒரு 10 நாளுக்குள்ள அதை குட்டி போட்டா அவ்வளோ இருக்கும். அந்த நாய் சாப்பிடாது, சோர்ந்து காணப்படும். உடம்பெல்லாம் கீறி 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 முடிகள் கொட்டி புண்கள் இருக்கும். அப்பொழுது தோல் வியாதி போல வந்து அந்த நாய் மிக ஒல்லியாகி இறந்து போகும். ஒட்டுண்ணி. இதை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்போம். அல்லேலூயா. திருப்பாடல்கள் 23:5. திருப்பாடல்கள் 23:5 இரண்டாம் பாகம் சொல்கிறது, என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். ஒரு தேனி எடுக்க போகிற ஒரு மனிதர் அப்படியே நேரடியாக போவாரா? அப்படி அல்ல. அந்த தேனீக்கள் அவரை கொன்றுவிடும், கொட்டி கொன்றுவிடும். அப்பொழுது அவர் எப்படி போவார்? கையில் தீப்பந்தத்தோடு. அப்படியும் கையில் தீப்பந்தத்தோடு போகும் பொழுது இந்த பக்கம் வந்து அந்த தேனீக்கள் கொட்டிவிடும். ஆகவே தேனீக்களை எடுக்க போகிறவர்கள் தங்கள் உடம்பில் ஒரு ரசாயனத்தை தடவி கொண்டு போவார்கள். அப்பொழுது இந்த வாசனைக்கு அந்த தேனீக்கள் அவர்களை கொட்டுவதில்லை. மல்யுத்தம் செய்கிறவர்களில் ஒருவன் தன் உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிக்கொள்கிறான். எதிராளிக்கு அவனோடு யுத்தம் செய்கிற பொழுது அவனை பிடிக்க நினைக்கிறான், வழுக்கி விடுகிறது. பிடிக்க நினைக்கிறான், வழுக்கி விடுகிறது. பிடிக்க நினைக்கிறான், வழுக்கி விடுகிறது. இதைத்தான் சங்கீதம் 23:5 சொல்கிறது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டுண்ணியாக இருக்க விரும்புகிறான். அவனுடைய குணமும் இதுதான். யோவான் சுவிசேஷம் 10:10 என்ன சொல்கிறது? திருடன் கொல்லுவதற்கும் திருடுவதற்கும் அழிப்பதற்குமே அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. இந்த ஒட்டுண்ணியும் அப்படித்தான். அது ஒருவனுடைய உடம்பில் ஒட்டிக்கொண்டு மேல் பாகத்தில் ஒட்டிக்கொண்டது உள்ளுக்குள் சென்றுவிடும். உள்ளுக்குள் இருந்து அந்த மிருகமோ அந்த செடியோ அந்த மனிதனோ உட்கொள்கிற உணவை அது உட்கொண்டு வாழும்.
கொடுக்கப்படுகிற எல்லா ஆகாரங்களையும் சத்துக்களையும் அந்த பூச்சிகள், அந்த ஒட்டுண்ணிகள் உண்ணுவதால் அந்த குறிப்பிட்ட தாவரமோ, குறிப்பிட்ட மிருகமோ, குறிப்பிட்ட மனிதனோ வளர்ச்சி இல்லாமல் செத்து போவான். ஆனால் அவனுக்குள் ஒட்டிக்கொண்டிருந்த ஒட்டுண்ணிகள் வளர்ச்சி அடையும். மாம்பழம் அழகா இருக்கும், வெட்டும் போது பூச்சி உள்ள இருக்கும், வண்டு இருக்கும், கொய்யாக்காவில் புழுக்கள் இருக்கும். இது எப்பொழுது நுழைந்தது? மேல் பாகத்தில் அவ்வளவு ஒரு ஓட்டை இல்லாமல் இருந்துச்சு. எப்படி இருந்தது? இந்த ஒட்டுண்ணிகள் எப்பொழுதோ நுழைந்து விட்டன. ஆகவே தான் திருப்பாடல்கள் 51 தாவீது ராஜா தன் குற்றத்திற்காக ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவரே, பாவ நிலையிலேயே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். In sin I am conceived. My mother conceived me. குற்றமுள்ள நிலையில் நான் பிறந்தேன். 2 வசனம் ரொம்ப முக்கியம். பாவ நிலையிலேயே என் அன்னை கருத்தாங்கினாள். குற்றமுள்ள நிலையில் நான் பிறந்தேன். By birth I am sinner. The very moment I was conceived, I was conceived in sin. அவர் கண்டுபிடிக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனையோ, எத்தனை பாடல்களை நான் எழுதினேன், எத்தனை ஆராதனைகளை கடவுளுக்கு செலுத்துகிறேன், கோயிலுக்கு தினமும் போகிறேன், பைபிள் படிப்பேன், எல்லோருக்கும் மறைக்கல்வி போதிப்பேன். ஆனால் நான் இந்த தவறை எப்படி செய்கிறேன்? நான் இந்த தவறை எப்படி செய்ய முடிகிறது? நேற்றுக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்கிறேன், இன்றைக்கு ஏன் செய்கிறேன்? ரோமையர் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் புனித பவுலுக்கும் இதே பிரச்சனை வந்தது. ஏன் செய்கிற? இந்த முள்ளு ஏன் குத்துது? அவர் உடம்புல ஒரு ஒட்டுண்ணியை பார்த்தார், அது முள் அவர் என்று குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறார், எதை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ செய்ய முடிவதில்லை, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன் என்றால் அது நான் அல்ல, அது எனக்குள் குடிக்கொண்டிருக்கிற பாவம் என்று சொல்லுகிறார். ஒட்டுண்ணி, ஒட்டுண்ணி. அது எப்பொழுதோ என் கண் வழியாக உள்ளே வந்தது, எப்பொழுதோ என் கேள்விகள் வழியாக உள்ளே வந்தது, எப்பொழுதோ நான் ருசித்த பொழுது எனக்குள் வந்தது, எப்பொழுதோ நான் தொட்டு அனுபவித்தேன் உள்ளே வந்தது. கொரோனாலாம் தொட்டதுனாலதான் வந்துச்சு. எப்பொழுதோ நான் நடக்கக்கூடாத இடங்களுக்கு நான் சென்றேன். செருப்பு எதுக்கு போடுறோம்? பாக்டீரியாஸ், கழிவுகள் எல்லாம் நம்ம பாதத்தில் வரும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆகும். காற்றில் மாசுபடிந்து இருக்கிறது, நம்முடைய சுவாசத்தில். இப்படி நம்முடைய 5 புலன்கள் வழியாக அந்த ஒட்டுண்ணி நம் உடலுக்குள் வந்தது. ஆகவே தாவீது ராஜா ஆடு மேய்க்கிறவரான அவரை கடவுள் உன்னத இடத்தில் வைத்திருந்த பொழுதும், அவருக்கென்று மனவாட்டிகள் இருந்த பொழுதும், தன் ஒரே கணவனோடு ஒரே மனைவியோடு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணை தன் மனைவியாக்கிக் கொள்கிறார். பலவந்தமாக தடையாயிருந்த கணவனை கொலை செய்கிறார் தாவீது. அப்பொழுது அவருக்கு அதிர்ச்சி, எப்படி இதை செய்தேன்? எப்படி எப்படி புலம்புகிறார். ஆண்டவரே, என் தாயின் கர்ப்பத்திலே நான் பாவத்திலே உருவானேன், குற்றமுள்ள நிலையிலேயே நான் பிறந்தேன், என்னை கழுவும் ஆண்டவரே, ஈசோப்பினால் என்னை கழுவும் இயேசுவே. நீங்களும் நானும் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். புனித பவுல் சொல்கிறார், இந்த பாவம் என்னை வேண்டாத காரியங்களை செய்ய வைக்கிறது, விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாமல் செய்கிறது. It opposing the goodness and it's supporting the evil. நமக்குள்ளே இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஒட்டுண்ணி நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. புகைப்பிடிக்கிறவர்களால் ஏன் நிறுத்த முடிவதில்லை?
போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களால் ஏன் அவற்றிலிருந்து விடுதலையாக முடியவில்லை? காமத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் எல்லோரையும் அப்படியே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது? பொய் சொல்லுகிறவர்களும், குடிக்கிறவர்களும், சிகரெட் பிடிக்கிறவர்களும் ஏன் அதை விடுவிட முடியவில்லை? புரணி பேசுகிறவர்கள் ஏன் விட முடியவில்லை? குடும்பத்தை கெடுக்கணும், பிரிக்கணும் என்று நினைக்கிறவர்கள் ஏன் அதை அப்படி செய்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் ஒட்டிக்கொண்டு அவர்கள் ஆத்துமத்தை அழிப்பது பாவம். பாவம். ஆகவே தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கடவுள் மறைமுகமாக ஏவாளுக்கு சொன்னார், ஆதாமுக்கு சொன்னார், நீங்கள் எல்லா மரத்தின் கனியை உண்ணலாம், ஆனால் நடுமரத்தின் கனியின் அருகிலும் செல்ல வேண்டாம், அவற்றை உண்ணக்கூடாது. Don't go near to it and you should not eat it. If you eat and you will die. அந்த பழத்தை உண்ணும் நாளிலே நீங்கள் செத்து போவீர்கள். ஒட்டுண்ணி. அந்த பழம் வெளியில் இருந்தது. அந்த பழம் வெளியில் இருந்தது. ஆபத்தில்லை. உலகத்தில் பாவம் இருந்து விட்டு போகட்டும், ஆபத்தில்லை. அதன் அருகில் நீ செல்லாதே. Don't look at it. 24 மணி நேரத்தில் செல்போனில் அல்லது யூடியூபில் அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது இன்டர்நெட்டில் நம்ம விரல் போயிட்டே இருக்கு. இது இல்ல, அது இல்ல, இது அது, இது அது, இது அது, இது அது, இது அது, பார்த்து பார்த்து எல்லா குப்பைகளும் எனக்குள் வந்து விட்டது. ஆகவே இந்த குப்பைகள் சேர்கிற இடம் நாற்றமும் துர்நாற்றம், என்னுடைய செயல்களும் அப்படிப்பட்டதாக மாறிவிடுகிறது. We are not selecting what should watch. We are not selecting what should hear. We are not selecting what should speak. We are not selecting what to touch, how to touch. We are not deciding where to go or not to go. நாம் எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை தொட வேண்டும், எதை நடக்க வேண்டும் என்பதை நாம் இன்னும் நிர்ணயிக்கவில்லை. எதை செய்யக்கூடாது என்றும் நாம் நிர்ணயிக்கவில்லை. ஆகவே we do and we suffer. ரொம்ப ஜாக்கிரதை. 2-3 நாட்களுக்கு முன்பாக வளர்ப்பு நாய் ஒருத்தர் கடிச்சுதான். வளர்ப்பு நாய் தானே, வீட்டுக்குள்ளே தானே வளர்க்கிறோம், ஊசி போட்டு தானே வளர்க்கிறோம். அதுனா தெரு நாய் கூட சுத்துச்சா ஒண்ணும் இல்லையே. வீட்டு உரிமையாளர் விட்டு விட்டார். 3 நாட்களுக்குள்ளாக அவர் உடம்பில் விஷம் பரவி அவர் இறந்து போனார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த வெறி நாய்க்கு அடிக்கு மருந்து இருக்கிறது. லூயி பாஸ்டர் என்கிறவர் அதை கண்டுபிடித்தார். உலகத்தில் வெறி நாய் கடிக்கிறது என்றால் அதற்கு மருந்து இருக்கிறது. பாம்பு கடிக்கிறது என்றால் அதற்கு எதிர் மருந்து இருக்கிறது. பாவம் உங்களை கடித்திருக்கிறது என்றால், பிசாசு உங்களை கடித்திருக்கிறது என்றால் அதற்கு எதிர் மருந்து இயேசு. அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. அருகில் போகாதீங்க. சீராக் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் இளம் வயதிலே என்னை பாதித்த வசனம். சீராக் 21:2ஆம் வசனம், பாம்பை கண்டு விலகி ஓடுவதை போல பாவத்தை விட்டு விலகி ஓடு. நீ அதன் அருகில் சென்றால் அது உன் காலை சுற்றி கொள்ளும். காலைய சுத்துது, காலை சுத்துற பாம்பா நம்மளை விட மாட்டுக்கிறாங்களே அப்படி நம்ம சொல்லுவோம். என்ன தெரியுமா? நம்மளை அடுத்த அடி எடுத்து வைக்க விட மாட்டான். பாம்பு காலை சுத்திச்சு. The movement, if you give the movement, it will bite you. உன் காலை சுத்திருச்சு, பாம்பு கடிக்கல. ஆனா நீ அசஞ்சா போட்டு. ஆகவே நீ அப்படியே நிற்கணும். உன் தொழில் முடங்கிவிடும், உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் முடங்கிவிடும், உன் பிள்ளைகளுடைய வளர்ச்சி முடங்கிவிடும், உன் ஆரோக்கியம் முடங்கிவிடும். அவன் இன்னும் கொத்தத்துக்கு முன்னாடியே இத்தனை அழிவுகள். இன்னும் நீ அசைய ஆரம்பித்தால் கொத்திவிடும். சில சினிமாக்களில் காட்டுவார்களை, கடத்தி கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் தப்பித்து போறாங்கன்னு சொன்னா சுட்டுவிடுவாங்க, கொண்டுடுவாங்க. அதுவே ஃபாதர் அந்த
அடிமைத்தனத்திலே நான் இருக்கவா? அந்த அடிமைத்தனத்தில் நான் இருக்கவா? கவனிங்கள், பாம்பின் அருகிலே செல்லக்கூடாது என்று முதலில் எச்சரிக்கப்படுகிறது. பாம்பின் அருகிலே செல்லக்கூடாது என்று. தானாக வந்து சுற்றி கொண்ட பாம்பை பற்றி வேதம் சொல்லவில்லை. Don't go near to the center tree. Don't go near to the snake. பாம்பின் அருகிலே செல்ல வேண்டாம். ஓடிப்போ பாவத்தை விட்டு. ஓடிட்டா ஒண்ணும் பண்ணாதுங்க, நான் அதுல விளையாடுவேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நீங்க if you play with the sin, if you play with the fire, it will burn you. நெருப்போடு நீங்கள் விளையாடினியா அது உங்களை சுட்டெரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு சக்தி இருக்கிறது. உலகத்திலேயே கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்மை ஆட்டி படைப்பது பாவம் தானே. உலகம் எல்லாம் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ என்கிற சந்தேகம் எழுகிறது. ஆனால் உலகம் முழுவதும் பாவம் இருக்கிறதா என்றால் ஆம் என்று பதில் சொல்லுகிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட பாவத்தை பற்றி ஆம் இருக்கிறது என்கிறார்கள். ஹல்லேலூயா. உன் காலை சுற்றி கொள்ளும் உன் அடுத்த மூமெண்டை அது கண்ட்ரோல் செய்யும். ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும்? உடம்புக்குள்ள போய் அந்த டிபி வியாதி தெரியுமா? டிபி வியாதி. நான் சிறு வயதில் அதனால் பாதிக்கப்பட்டவன். ஆனால் மருத்துவ முயற்சியினால் ஆண்டவருடைய கிருபையினால் சுகம் பெற்றவன். ஆனால் என்னோடு ஒரு மகள் வந்தால், அவள் பெயர் ஸ்டெல்லா. அவளுக்கும் அந்த வியாதி தொற்று இருந்தது. மருந்து எடுத்து ஊசி எடுத்து நான் பிழைத்துக் கொண்டேன். அவள் மனமுடைந்து போய் அந்த மருந்தெல்லாம் சாப்பிடாம கொஞ்ச நாட்களே எலும்பும் தோலுமாய் மாறி தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான். என் கண்களாலே பார்த்தது. மிக அழகாயிருப்பார், சிவப்பு நிறம் கொண்டவர். அப்படிப்பட்ட மகள் கொஞ்சம் மாதங்களிலேயே அவள் செத்து போனாள். காரணம், அதிர்ந்து போனாள். அதிர்ச்சி வந்துடுனா எனக்கா? அப்ப எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுக்குவாங்களே, என் வீட்டுல எல்லாரும் தனி தட்டுல சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே. மனமுடைந்து போனாள், நம்பிக்கை இழந்து போனாள். அவருடைய குடும்பத்தில் அப்படி நடத்தினார்களே என்று எனக்கு தெரியவில்லை. அவள் மாத்திரையெல்லாம் இப்படி போட்டுட்டு இப்படி தண்ணி கொடுப்பாளாம். செத்து போக முடிவெடுத்தாள். அவள் செத்து போனாள். ஆனால் மருந்து இருந்தது, மருத்துவம் இருந்தது. நான் பிழைத்துக் கொண்டேன். உங்களுக்கு மருந்து இருக்கிறது, இயேசுவின் ரத்தம். நீங்கள் மருந்து இருந்தும் அவரிடத்தில் வராவிட்டால், மருந்து இருந்தும் நீங்கள் அவரை நம்பாவிட்டால், அவரிடத்தில் உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ளாவிட்டால் பாவத்திலே மடிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இதை பற்றி அதிகமாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் போதிக்கவிருக்கிறேன். ஆகவே உங்கள் உடம்பில் ஒட்டுண்ணிகளாய் வந்திருக்கிற நோய்கள், உங்கள் ஆத்துமத்தில் ஒட்டுண்ணியாய் இருக்கிற பாவங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒட்டுண்ணியாய் இருக்கிற மந்திர மாந்திரிக சக்திகள், இவற்றையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வல்லமை இயேசுவிடத்தில் உண்டு, இயேசுவுக்கு உண்டு, அவருடைய இரத்தத்திற்கு உண்டு. அந்த இரத்தத்தினால் கழுவப்படும் அனுபவத்தை, விடுவித்தலை பெறும் அனுபவத்தை பெற நீங்கள் எல்லோரும் நாளைக்கு வந்து இந்த இயேசுவின் திரு தியான இல்லத்தில் நடக்கிற ஜெபத்தில் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த ஒட்டுண்ணிகளை அழிக்க ஆன்டிபயோட்டிக் ஒன்று, அந்த விஷம் ஏறாதபடி, பாம்பு கடிச்சோட ஆன்டிபயோட்டிக் எதிர்க்கும் சக்தி உள்ள மருந்து. இரண்டாவது விஷம் முறிவு என்று சொல்லலாம். அந்த மருந்து அனுப்பும்போது தடுப்பது, அதை முறிப்பது, ரெண்டு காரியங்களும் செய்யக்கூடியது. அதுபோல இயேசுவின் ரத்தம் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். புனித அகுஸ்தினாருடைய புனிதமுள்ள இந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்துரையை வேண்டுகிற நாங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவரை ஒட்டி கொண்டிருந்த பாவங்களை அவர் உதறி தள்ளுவதற்கு, அட்டை பூச்சி போல் அவரை ஒட்டி கொண்டிருந்த பாவங்களை அவர் உதறி தள்ளுவதற்கு நீர் உம்முடைய ரத்தத்தை கொடுத்தீரே. அவரை மனம் மாற்றினீரே. அதே போல எங்களையும் மனம் மாற்றி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒட்டுண்ணிகளையும் அழிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின்
அதி உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.